இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உண்மையில் நம்முடைய தேவன் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் மாறாததாக இருக்கிறது. அவருடைய கிருபைகள் இரக்கங்கள் என்று எதுவும் மாறுகிறதில்லை. சில மனிதர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள். அவருடைய வாக்குகள் குணங்கள் மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குகள் இன்றைக்கும் மாறுவதில்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று. ஆகையால தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அவர் குறித்திட்ட வேளையில நிறைவேறும். நாங்களும் தேவனுடைய சாயலை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போல நாங்களும் எப்பொழுதும் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் சந்தர்ப்பவாதிகளாக இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்துகிறவர்களாய், எப்பொழுதும் ஒரே மாதிரியான சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் எப்படி உன்னை போல் பிறரையும் நேசி என்று சொல்லியிருக்கிறாரோ அதே போல நாங்களும் பாரபட்சம் இல்லாத அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் என்றைக்கும் மாறாதவர். அவருடைய இரக்கங்களும் மாறாததாகவே இருக்கிறது. Have a hopeful day.